கொடுத்துக்கிறாங்க. How did you get that authority? By praying. By praying. Who given? No, we have to use the authority. That is the prayer. பிரேயரே இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, எனக்கு கஃபா இருந்ததுன்னு சொன்னீங்க, உடனே தம்பி பிரேயர் பண்ணா, ரைட்டா? தட் இஸ் த பிரேயர். He was using the authority. ஈவன் இன்னொரு யாரு நம்ம ஜோஸ்பர் யாரு இன்னொரு பையன் பிரேயர் பண்ணதும் he was also using that authority. That is the prayer. Juan. Okay. So ரெண்டு பேரும் ப்ரே பண்ணினாங்க. That is the prayer. So அந்த authority நமக்கு எப்படி கிடைச்சது? Jesus gave us the authority. எல்லாருமே சொன்னீங்களே. Luke 10:9. Very good. Word of God. It's a word of God. கடவுளோட வார்த்தை அது. கடவுள் நமக்கு அந்த அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறாரு. அந்த பவர் நமக்கு எப்ப கிடைச்சிச்சு அப்படின்னா, எப்ப ஜீசஸ் உயிர் தெழுந்தாரோ, சரியா, அப்பதான் அந்த பவர் நமக்கு கிடைச்சிச்சு. சோ இந்த அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி நம்ம அந்த பவரை நம்ம ரைஸ் பண்ணும் பொழுது நம்மளால ஹீலிங்க பார்க்க முடியும். இந்த சின்ன வயசுலயே உங்களுக்கு இது தெரியுது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களோட லைஃப். ஓகே, எங்களுக்கெல்லாம் இது தெரியறதுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலதான் we came to know how to use that authority அப்படின்றது. சோ இந்த வயசுலயே உங்களுக்கு தெரியுது அப்படின்னா உண்மையிலே நீங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஓகேயா? சிஸ்டர், எனக்கு ஷேரிங் ரைட்ஸ் கொடுக்குறீங்களா? இல்ல ஸ்டில் என்னால பண்ண முடியல. So now you can. Okay. What is faith? சில்ட்ரன், நம்ம வந்து இது ஒரே ஆள் பேசிட்டே இருந்தா இட் ஒன்ட் பி நைஸ். ஓகேயா? ஒரு இன்டராக்டிவ் செஷனா இருக்கணும். ஆண்டி கேக்குறதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னாதான் எனக்கும் வந்து நல்லா இருக்கும் உங்க கூட பேசுறதுக்கு. வாட் இஸ் ஃபெய்த்? Believing in God. Believing in God. Very good. Any other answer? கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய. Very good. That's a Bible verse. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற. Very good. Without doubt. எந்த ஐயப்பாடுமே இல்லாம நம்ம கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி எதிர்நோக்கி இருக்கிறது ஃபெய்த் அப்படின்னு சொல்லி நமக்கு பைபிள் சொல்லுது. சோ இந்த கண்ணுக்கு புலப்படாததை பற்றி எதிர்நோக்கி இருக்கிறதுனா வாட் இஸ் கண்ணுக்கு புலப்படாதது? கரெக்ட், நீங்க சொன்ன பைபிள் வார்த்தை கரெக்ட். எபிரேயர்ல இருக்குது. எது கண்ணுக்கு புலப்படாதது? வாட் இஸ் அன்சீன்? ஓகே, ஃபெய்த்தை பத்தி நம்மளுடைய கேட்டகிசம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொன்றை பத்தியுமே ஒரு ஆர்டிக்கல் உண்டு நம்மளுடைய கிறிஸ்டியானிட்டியில, நம்ம கேத்தலிக்ல. ஓகேயா? சோ அதுல வந்து ஆர்டிக்கல் 166 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபெய்த் இஸ் அ பர்சனல் ஆக்ட். ஓகேயா? பர்சனல் ஆக்ட்னா என்ன? நான் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்க எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஈச் பர்சன் ஹேஸ் டு டேக் தட் ஆக்ஷன். ஓகே, அதுதான் ஃபெய்த். ஓகே, the believe the things not seen. அததான் நீங்க சொன்னீங்க, கண்ணுக்கு புலப்படாதது பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. வாட் இஸ் நாட் சீன்? ஓகேயா? இன்னைக்கு பாப்பா சொன்னா எனக்கு வந்து இங்க ரிஸ்ட்ல பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னா, வாட் she wants the healing. இப்போதைக்கு அவளால பார்க்க முடியல அத. she is feeling. நான் இப்ப கிடையாது, முன்னாடி சொல்லும் பொழுது she was feeling that pain. அந்த பெயின் அவளுக்கு தெரிஞ்சது. ஆனா what she wants அப்படின்றது வந்து அந்த healing that is not seen. அத நீ பிலீவ் பண்ற பத்தியா?
ஏன்னா வேர்ட் ஆஃப் காட் என்ன சொல்லி இருக்குது, பை ஹிஸ் வூண்ட்ஸ் யூ ஆர் ஹீல்டு கம்ப்ளீட்லி அப்படின்றது வேர்ட் ஆஃப் காட். அந்த ஹீலிங்கை இப்ப என்னால பார்க்க முடியல, பட் நான் எதை எதிர்நோக்கி இருக்கிறேன் அப்படின்னா தட் இஸ் த ஹீலிங். அதுதான் நாட் சீன், அன்சீன், நீங்க சொன்ன அந்த கண்ணுக்கு புலப்படாதது. ஓகேயா? அப்ப அந்த கண்ணுக்கு புலப்படாததை பத்தி எனக்கு டவுட்டே இருக்க கூடாதாம். தட் இஸ் த ஃபெய்த். ஓகேயா? இப்ப தம்பி உனக்காக ப்ரேயர் பண்ணினா அப்படின்னா இவன் பண்ணா எனக்கு போகுமா போகாதா, இல்ல ஸ்டில் எனக்கு கஃப் வருது, ஸ்டில் எனக்கு டெம்பரேச்சரை நான் ஃபீல் பண்றேனே அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நான் கம்ப்ளீட் ஃபெய்த்ல இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஆல்ரெடி அப்ப நம்ம எதை பிலீவ் பண்ணணும்? நான் ஆல்ரெடி ஹீல் ஆயிட்டேன்றத பிலீவ் பண்ணணுமா, நான் ஹீல் ஆக போறேன்றத பிலீவ் பண்ணணுமா, இல்ல இப்ப நான் ஹீல் ஆயிடுவேன்றத பிலீவ் பண்ணணுமா? 3 டென்சஸ்ல நான் சொல்றேன். ஓகேயா? பாஸ்ட் டென்ஸ்ல ஐ எம் ஹீல்டு. ஓகே, ஃபியூச்சர்ல ஐ வில் கெட் ஹீல். ஓகேயா? இல்ல பிரசன்ட்ல எனக்கு ஹீல். அப்பனா நம்ம எந்த டென்ஸ்ல நம்ம அந்த ஃபெய்த்தை பார்க்கணும்? Present tense. ஏன்னா ஆண்டிங்க பிரசன்ட் டென்ஸும் கொடுத்துட்டேன் இல்லையா ஸ்லைட்ல, மாத்தி ஒரு கிளிக்க வேகமா பிரஸ் பண்ணிட்டேன். தட் இஸ் மை மிஸ்டேக். ஓகே, சோ ஆனா நம்ம சொல்லும் பொழுது நான் ஹீல் ஆயிட்டேன் அப்படின்றோம். ஆல்வேஸ் இந்த ஃபெய்த்ங்கிறத வந்து பிரசன்ட் டென்ஸ்ல தான் நம்ம பார்க்கணும். ஓகே, தமிழ் பைபிள்ல கூட அந்த பிரசன்ட் டென்ஸ்ன்றது வந்து ரொம்ப அக்யூரேட்டா தெரியாது. இங்கிலீஷ் வெர்ஷன்ல எடுத்து பாத்தீங்கன்னா நவ் ஃபெய்த் இஸ் கான்ஃபிடன்ஸ். நவ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுற எல்லா வேர்டுமே, எல்லா சென்டென்ஸுமே இட்ஸ் அ பிரசன்ட் டென்ஸ். ஓகேயா? அப்ப என்னைக்கோ நடந்ததை பத்தி நம்ம நம்புறது இல்லை, இன்னைக்கு எனக்கு கிடைக்கும். ஓகே, பிரசன்ட்ல ஐ வில் கெட் திஸ், தட் இஸ் ஃபெய்த். ஓகேயா? அப்ப இந்த நம்பிக்கையாலதான் நான் ஹீப்ரூஸ்ல 11ல தான் நமக்கு வந்து அந்த ஃபெய்த்தோட டெஃபினிஷன் சொல்லியிருப்பாங்க. ரூபன் சொன்னதுபடி நம்பிக்கை என்பது நான் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்கின்ற உறுதி. நீங்க எல்லாம் என்ன எதிர்நோக்க போறீங்க? என் பரீட்சையில நல்ல மார்க் கிடைக்கணும், பிசிக்கலா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு இது கிடைக்கணும், ஒரு சுகம் கிடைக்கணும், ஒரு ஹீலிங் கிடைக்கணும், உங்களுடைய தேவைகளுக்கு எனக்கு இது தேவை, இது கிடைக்கணும். தட் இஸ் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங். அது நான் எதிர்நோக்கி இருக்கிறேன், இது எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகேயா? இன்னைக்கு நான் எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னா ஆல்ரெடி ஜீசஸோட வார்த்தை என்ன சொல்லி இருக்குது? உங்களுடைய ஃபியூச்சர் எல்லாமே பிரைட்டா தான் இருக்கும், உங்களுடைய வருங்காலம் வளமானதாகவே இருக்கும்னு சொல்லியிருக்க. அப்ப நீங்க ஏதாவது ஒரு டவுட் பண்ணலாமா? ஐயோ என்னோட லைஃப் எப்படி இருக்க போகுதோ அப்படின்னு நீங்க டவுட்டே படக்கூடாது. ஓகே, தட் மஸ்ட் பி யுவர் ஃபெய்த். ஓகே, 2 வகையான ஃபெய்த் இருக்குது. ஒண்ணு வந்து பைபிள் ஃபெய்த், இன்னொன்னு வந்து ஹியூமன் ஃபெய்த். ஓகே, வாட் இஸ் பைபிள் ஃபெய்த்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுதான் இப்ப நம்ம பார்த்த ஃபெய்த். பிலீவ் த திங்ஸ் நாட் சீன். ஓகே, நான் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேனோ அதை டவுட்டே இல்லாம நான் பிலீவ் பண்றேன் பாருங்களே, தட் இஸ் த பைபிள் ஃபெய்த். ஏன் பைபிள் ஃபெய்த் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா we are believe the word of God. நம்ம எதை பிலீவ் பண்றோம்? வார்த்தையை பிலீவ் பண்றோம். so that is the Bible faith. ஓகே, ஹியூமன் ஃபெய்த் அப்படின்னா நம்ம என்ன பாக்குறோமோ அதை பிலீவ் பண்றது. ஓகேயா? இப்போதைக்கு எனக்கு இந்த வலி இருக்கு அப்படின்னா ஐயோ இந்த வலி எனக்கு இருக்குதே நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் ஹியூமன் ஃபெய்த். நம்ம எதை பாக்குறோமோ, பார்க்காத ஒண்ணு எனக்கு கிடைக்குங்கிற உறுதியோட பாக்குறதுதான் பைபிள் ஃபெய்த். அதுதான் நம்மளுடைய வார்த்தை மேல இருக்கக்கூடிய ஃபெய்த். பட் ஹியூமன் ஃபெய்த் அப்படிங்கிறது இன்னைக்கு நான் எதை பாக்குறத நம்புறது பெரிய விஷயம் இல்ல, ரைட்? எல்லாருமே வில் டூ இட், எவ்ரி ஒன் கேன் டூ இட். நான் இதை பாக்குற ஒரு விஷயத்த என்னை அறியாமலே அந்த நம்பிக்கை வந்துரும். ஓகேயா? ஒரு விஷயத்துக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்றப்ப 2 விதமா ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஒண்ணு ஃபெய்த்ல, இன்னொன்னு ஃபியர்ல. ஓகேயா? எக்ஸாம் எழுதிட்டு வர்றீங்க, கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஓகேயா? நான் கேட்டோட இப்ப உங்ககிட்ட வந்து கேக்குறேன் எப்படி எக்ஸாம் எழுதுனேன் அப்படின்னா உண்மையிலே ஒருக்குள்ள பயம் இருந்துச்சுன்னா எனக்கு தெரியல மார்க் என்னன்னு வரப்போகுதுன்னு எல்லாமே நெகட்டிவாவே தான் வரும். இதே இது ஸ்ட்ராங்கான ஃபெய்த், எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்குது, நான் என்னோட எஃபர்ட்டை நல்லா போட்டிருக்கிறேன், நான் நல்லா படிச்சேன், நான் போய் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணினேன், கடவுள் எனக்கு வெற்றியை தான் கொடுப்பாருன்ற ஃபெய்த் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்க வாயில இருந்து நெகட்டிவான வார்த்தை வருமா? வராது.
ரைட்டா? சோ நம்ம ரெஸ்பாண்ட் ஒன்னு ஃபெய்த்ல இருக்கும், இன்னொன்னு ஃபியர்ல இருக்கும். நம்ம ஃபெய்த்ல இருந்தது அப்படின்னா நம்ம உண்மையிலே we are activated by பைபிள் ஃபெய்த். இல்ல எனக்கு வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஃபியர்ல வருது, நெகட்டிவா வருது அப்படின்னா we are activated by human faith. இன்னைக்கு பார்த்தே நல்லா இருந்தா அது நல்லதுன்னு எடுத்துக்குவேன், இல்லைன்னா நான் நெகட்டிவா தான் எடுத்துக்குவேன். ஓகேயா? சோ 2 kinds of faith. முதல்ல ஃபெய்த்ன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். வாட் ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங், நான் எதிர்நோக்கி இருக்கிறது இப்போதைக்கு என்னால பார்க்க முடியாது. நவ் இட் இஸ் அன்சீனா இருக்குது. பட் நான் கடவுளோட வார்த்தையில நம்பிக்கை வச்சு கொஞ்சம் கூட டவுட் இல்லாம ஐ பிலீவ் தட். Okay, yeah, 2 types of faith. That is, one is human faith, another one is Bible faith. Bible faithன்றது நான் வார்த்தையில என்னெல்லாம் சொல்லி இருக்கிறோம், word of God, whatever word of God is there, நான் பிலீவ் பண்றது. Human faithன்றது நான் எதை பாக்குறேனோ அதை பிலீவ் பண்றது. ஓகே, நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம், நான் எதுல ஆக்டிவேட் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பைபிள் ஃபெய்த்ல நான் ஆக்டிவேட் ஆனா அப்படின்னா என் வாயில இருந்து எல்லாமே பாசிட்டிவான வார்த்தைகள் மட்டும்தான் வரும். இதே இது நான் ஹியூமன் ஃபெய்த்ல தான் இருக்கிறேன், எனக்குள்ளாக அந்த ஃபெய்த் வரல அப்படின்னா, சில்ட்ரன் ஒன்ஸ் அகேன், ஓகே, ஐ எம் ஆக்டிவேட்டட் பை ஹியூமன் ஃபெய்த். ஓகேயா? சோ அப்ப நான் ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்கிறேன் பாருங்களேன், தட் இஸ் கால்ட் ஹோப். ஓகே, நான் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்கிறேன் அப்படின்றதுதான் ஹோப். ஓகே, ஆனா ஃபெய்த் அப்படிங்கிறது அதை நான் ரிசீவ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும், வாட் இஸ் ஃபெய்த், வாட் இஸ் ஹோப் அப்படிங்கிறது. ஓகே, ஹோப்புங்கிறது நான் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனோ அந்த எண்ட் ரிசல்ட் இருக்குல்ல, தட் இஸ் ஹோப். ஃபெய்த் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி அது எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு பிலீவ் பண்றது. ஓகே, எனி டவுட்ஸ்? வாட் இஸ் ஹோப், வாட் இஸ் ஃபெய்த்ன்றதுல டவுட் இல்ல, ரைட்? ஓகே, இப்ப இந்த ஸ்டோரி மார்க்ல உங்களுக்கு ஒருவேளை வந்து தமிழ் புரியல அப்படின்னா யூ கேன் டேக் யுவர் இங்கிலீஷ் வெர்ஷன் 5:25, மார்க் 5:25. ஓகே, ஒரு மிராக்கிள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் யுவர் இங்கிலீஷ் பைபிள். ஓகே, மார்க் 5:25 நீங்க எடுத்துக்கலாம். அங்க என்ன அப்படின்னா 12 வருஷமா 12 இயர்ஸா ஒருத்தவங்க ஒரு ஒரு உடல் நோயினால கஷ்டப்படுறாங்க. ஓகேயா? அதை எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, he went to எல்லா டாக்டர்ஸ்லயும், she went to all the doctors. அவர் மருத்துவர் பலரிடம் சென்றது. பலரிடம் அப்படின்னா ஒரு டாக்டர் கிட்ட போகல, அவங்க யாரெல்லாம் ஒரு டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க ஃபர்ஸ்ட், அவர் ஒரு டயக்னைஸ் பண்ணிருப்பாரு, அவர் ஒரு மருந்து கொடுத்திருப்பாரு, அது அவங்களுக்கு சரியாகல. சோ அடுத்து என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க நீ அங்க போலாமே அப்படின்னு சொல்லிட்டு, again she went to another doctor. ஓகே, அவங்க ஒரு டயக்னைஸ் பண்ணிருப்பாங்க, அவங்க ஒரு மருந்து கொடுத்திருப்பாங்க, அதுவும் சரியாகல. திருப்பி ஒரு டாக்டர், யாரெல்லாம் சொல்றாங்களோ அங்கெல்லாம் அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. ஓகே, அடுத்த லைனை பாத்தீங்கன்னா, தனக்கு உள்ளது எல்லாம் செலவழிச்சோம் அப்படின்னா தாங்கிட்ட எவ்வளோ இருந்துச்சோ எல்லாத்தையும் she spent. ஓகே, அந்த அளவுக்கு அவங்க பார்த்தோ அவங்களுக்கு அங்க ஹீலிங் கிடைச்சிச்சா? கிடைக்கல. ஓகே, சோ 27th verse பாத்தீங்கன்னா, அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு, சோ the first step என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியுது அப்படின்னா அப்பதான் அவங்களுக்கு வாட் இஸ் ட்ரூத் அப்படின்றது தெரியுது, உண்மை அவங்களுக்கு அப்பதான் தெரியுது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, மக்கள் கூட்டத்துக்கு இடையே வந்துனா ஜீசஸ் ஒரே ஒரு இடத்துல இருந்து போதிச்சிட்டு இருக்கல. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு தனி இடமே கிடையாது. இங்க போனா ஜீசஸ பாத்திரலாம் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு இங்க இருப்பாரு, அடுத்த இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போவாரு. அவர் பாட்டுக்கு நடந்து சீடர்களோட சென்றும் இடமெல்லாம் கற்பித்து வந்தாருன்னு தான் பைபிள்ல இருக்கும். wherever he goes அங்க எல்லாம் ப்ரீச் பண்ணிட்டு இருந்தார். அப்ப அந்த லேடியால இந்த இடத்துல ஜீசஸ் இருப்பாங்கன்னு மைனூட்டா போய் பார்த்திருக்க முடிய வாய்ப்பே கிடையாது. அங்கங்க அந்த அவங்களோட அந்த சிக்னஸ்லயும் அவங்க அந்த ஜீசஸ தேடி அலைஞ்சிருப்பாங்க. கரெக்டா? அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல ஜீசஸ பாத்துட்டாங்க, பயங்கரமான கூட்டம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று எண்ணிக்கொண்டார். தமிழ் வெர்ஷன்ல தான் எண்ணிக்கொண்டார்னு இருக்குது, she thought அப்படின்னு இருக்குது. ஆனா இங்கிலீஷ் வெர்ஷன்ல எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தாங்கிட்டே தனக்குள்ளாகவே சொல்லி கொண்டாங்கன்னு இருக்கும்.
அப்படின்னா அவங்களே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் அவங்களுடைய ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன். செகண்ட் ஸ்டெப். முதல்ல நமக்கு என்ன தெரியணும்னா ட்ரூத் தெரியணும். ட்ரூத்ன்றது நத்திங் பட் வேர்ட் ஆஃப் காட். பைபிள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தெரியணும். ரெண்டாவது என்னன்னா அத கன்ஃபஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அததான் அவங்க சொல்லிட்டு இருக்கான், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நான் நலன் பெறுவேன் அப்படின்னு. அவங்க சொல்லிக்கிட்டது படியே தொட்ட உடனேயே அவங்களுக்கு அந்த ஹீலிங் கிடைச்சிருச்சு. உடனே இயேசு என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட இருந்து ஒரு பவர் இப்ப வெளியில போச்சு அப்படிங்கிறாரு. என்னை தொட்டது யாருன்னு கேக்குறாரு. கூட இருந்த சீடர்கள்லாம் சொல்றாங்க, இவ்ளோ பெரிய கூட்டத்துல how can we find, இவ்ளோ பெரிய நெரிசல் இருக்கும் பொழுது யாரும் உங்களை தொட்டதுன்னு தெரியும், யாராவது தொட்டு இருக்கலாம் ஆண்டவரேன்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, நோ, என்கிட்ட இருந்து ஒரு பவர் வெளியே போச்சு, ஹீலிங் பவர். சோ யாரு தொட்டதுன்னு கேக்குறாரு. அப்ப அவங்க என்ன வர்றாங்க, அவர் முன் விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். அங்க சொல்றாங்க, எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. உடனே என்ன சொல்றாரு ஜீசஸ், உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, நீ அமைதியோட போ, நோய் நீங்கி நலமாயிரு. நான் உன்னை குணப்படுத்திட்டேமா, போயிட்டு வாமான்னு சொல்லல. என்ன சொல்றாரு, யுவர் ஃபெய்த் எது அங்க ஹீல் ஆக்கியிருக்குன்னு சொல்றாரு. உன்னோட ஃபெய்த், உனது நம்பிக்கை தான் உன்னைய குணமாக்கிருச்சு, நீ அமைதியோட போய் நோய் நீக்கி நலமாயிரு அப்படின்னு சொல்றாரு. ஓகேயா? அப்ப எனக்கும் மிராக்கிள் நடக்கணும் அப்படின்னா, ஓகே, த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகணும் அப்படின்னா, ஐ ஷுட் நோ த ட்ரூத். ட்ரூத்ங்கிறது நத்திங் பட் வேர்ட் ஆஃப் காட். எனக்கு வார்த்தை தெரிந்திருக்க வேண்டும். ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, அதை நம்பிக்கையோட நான் அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேயா? அதை கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சும்மா கன்ஃபஸ் பண்றது கிடையாது. யூ ஷுட் பிலீவ், 100% பிலீவ் பண்ணணும். அதுல ஒரு 0.1% கூட உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடாது. ஓகேயா? அதை நீங்க பிலீவ் பண்ணி அறிக்கையிட்டு கொண்டே இருக்கும் பொழுது கடவுளுடைய வல்லமை உங்களுக்குள்ளாக பாய்ந்தோடும். ஓகே, கடவுளோட வல்லமை வரும். சில நேரம் நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரியுமா, அந்த வல்லமைய உள்ளுக்குள்ள வராம நம்மளே தடுத்துக்கிறோம். இங்க 2 ஃபிகர் கொடுத்துருக்கிறேன். ஒண்ணு நீங்களாம் படிச்சிருப்பீங்க இல்லையா சயின்ஸ்ல, குட் கண்டக்டர் பேட் கண்டக்டர்ன்னு சொல்லிட்டு. வாட் இஸ் குட் கண்டக்டர், வாட் இஸ் பேட் கண்டக்டர், எனிவன்? Ante good conductor conducts electricity from one point to another, but bad conductor does not let the electricity flow through. வெரி குட். ஓகேயா? அப்ப குட் கண்டக்டர் அப்படின்றது என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரிசிட்டிய பாஸ் ஆகுறதுக்கு இட் அலவுஸ். பேட் கண்டக்டர் என்ன ஆகும், எலக்ட்ரிசிட்டியை உள்ள விடாது. கரெக்டா? சோ யூ ஹாவ் டு திங்க் யுவர் செல்ஃப், நீங்க குட் கண்டக்டரா பேட் கண்டக்டரா? அதுக்காக உங்களுக்குள்ள எலக்ட்ரிசிட்டி எல்லாம் விட மாட்டோம், சரியா? சோ ஜீசஸோட வல்லம் உங்களுக்குள்ள வரணும், த பவர் ஷுட் கம் டு யூ. அப்படின்னா நீங்க எல்லாரும் எப்படி இருக்கணும், குட் கண்டக்டரா இருக்கணுமா பேட் கண்டக்டரா இருக்கணுமா? Good conductor. குட் கண்டக்டரா இருக்கணும். நீங்களே உங்களை பிளாக் பண்ணிக்க கூடாது. ஓகேயா? நீங்களே உங்களை பிளாக் பண்ணிக்க கூடாது. இங்க இருக்கக்கூடிய இதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மெட்டல் இங்க பிளாக் பண்ணுது, எலக்ட்ரிசிட்டிய வரவிடாம, இந்த பேட் கண்டக்டர்ல. ஓகேயா? பட் இந்த குட் கண்டக்டர்ல இருக்கக்கூடிய மெட்டல் அலோவ் பண்ணுது எலக்ட்ரிசிட்டிய. சோ அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போதுமே ஜீசஸோடைய பவர் உங்களுக்குள்ள வரணும். எப்படி அந்த லேடிக்குள்ள அந்த ஹீலிங் பவர் உள்ள போச்சோ அதுபடி உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னா, யூ ஷுட் பி த குட் கண்டக்டர். ஜீசஸோட பவர் உங்களுக்குள்ள வர்றதுக்கு நீங்க அலோவ் பண்ணணும். ஓகேயா? ஏன் பிளாக், எப்படி அலோவ் பண்றது, எதெல்லாம் பிளாக் பண்ண போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஃபிகர் ஒண்ணு பாக்குறீங்க இல்லையா? இந்த இடத்துல ஒரு இது ஒரு மெழுகுல செஞ்ச ஒரு பால். ஓகே, அந்த அப்படி ஒரு மெழுகுல செஞ்ச பால் மேல இந்த கோல்டன் கலர்ல இருக்கிறது அந்த மோல்டு. அந்த மோல்டுல என்ன பண்ணுவாங்க, அந்த கேண்டில் நல்லா உருக்கி அந்த மெழுகு அதுக்குள்ள ஊத்துறப்ப கரெக்டா அந்த ஃபுல்லா இருக்கணும், ஒரு கேப் கூட இல்லாம அந்த மோல்டுல ஃபுல்லா ஊத்துறப்பதான் உங்களுக்கு அந்த ஃபைனல் ப்ராடக்ட் கரெக்டா கிடைக்கும். எஸ் ஆர் நோ? ஏதாவது நான் ஒரு இடத்துல ஒரு கேப் விட்டு ஊத்திட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் எப்படி வரும், ரவுண்டா பால் கரெக்டான ஷேப்ல வருமா? வராது. அந்த பாலுக்குள்ளேயே ஓட்டம் இருக்கும். கரெக்டா? அந்த மோல்டுல நீங்க கரெக்டா பண்ணணும். நீங்க அந்த கிளே வச்செல்லாம் யூ வில் டூ இட் ரைட்.
சோ அந்த கரெக்டான ஷேப்ல நீங்க ஃபுல்லா வைக்கும் பொழுதுதான் யூ வில் கெட் த ஃபைனல் ப்ராடக்ட். சோ அதே மாதிரி உங்களுடைய இந்த ஹோப்புங்கிற நீங்க என்னத்தை எதிர்நோக்கி இருக்கிறீங்களோ, வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங்கிறது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபெய்த்தா இருக்கணும். முழுவதும் இந்த ஃபெய்த் உங்களுக்குள்ளாக முழு வடிவம் பெற்றிருக்கணும். எப்படி அந்த மோல்டுக்குள்ள ஃபுல்லா அந்த மெழுக ஊத்தி ஒரு பாலை நம்ம வெளியில எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளாக அந்த ஃபெய்த்தோட லெவல் 100% இருக்கணும். அப்பதான் எண்ட் ரிசல்ட் உங்க கையில கிடைக்கும். அந்த மோல்டுங்கிறது ஹோப்னா உள்ள இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபெய்த். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அந்த ரூட்ல இருந்தே பார்க்கணும். வாட் அன்சீன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க இமேஜினேஷன். ஹோப்புங்கிறது நீங்க எதை எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்கிறீங்களோ அது இப்ப உங்களால பார்க்க முடியாது, பட் தட் இஸ் யுவர் எண்ட் ரிசல்ட். ஓகே, சோ அந்த அன்சீனை நீங்க திங்க் பண்றீங்க இல்லையா, அது கரெக்டா இருக்கும் பொழுது யூ வில் பிலீவ் தட். நீங்க பிலீவ் பண்றதும் கரெக்டா இருக்கும், உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் கரெக்டா இருக்கும், எண்ட் ரிசல்ட்டும் கரெக்டா இருக்கும். ஆனா அந்த எண்ட நீங்க அந்த இமேஜின் பண்ணக்கூடிய அந்த அன்சீனே ஒரு டவுட்டோட இருந்துச்சுன்னா உங்ககிட்ட ஃபுல்லா அந்த ஃபெய்த்தோட லெவல் கம்மியா இருக்கும். அப்ப உங்களுக்கு ஒரு அன்பிலீஃப் இருக்கும், உங்களுக்கு வரக்கூடிய எண்ட் ரிசல்ட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேயா, சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இமேஜினேஷன், உங்களுக்கு எது எண்ட் ரிசல்ட்டா வேணுமோ அத முதல்ல நீங்க வந்து இப்போதைக்கு உங்களால பார்க்க முடியாது. ஒரு ஹீலிங்கே இப்போதைக்கு இல்ல அப்படின்னா எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்றத உங்க மைண்ட் ஃபுல்லா நிரப்பிடுங்க. ஓகே, இமேஜின் தட். ஓகே, அப்ப அதையே நீங்க பார்த்துட்டு இருக்கும் பிலீவ் பண்ணும் பொழுது உங்களோட ஃபெய்த் லெவல்ல எந்த குறைபாடுமே இருக்காது. ஓகே, அதுக்குரிய வார்த்தைகளை நீங்க எப்ப கன்ஃபஸ், ஏன் நம்ம கன்ஃபஸ் பண்ணணும், ஏன் வாய் விட்டு அறிக்கை இடணும் அப்படின்னா எப்ப நீங்க உங்களுடைய வாயினால உங்க மவுத் ஓபன் பண்ணி when the person believes what God said, then the person open his mouth and talk, then he releasing the spiritual thing. நீங்க எப்ப வாய் விட்டு அறிக்கை இடுறீங்களோ அப்பதான் நீங்க வந்து அந்த 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 பவர் ரிலீஸ் ஆகும். இது வந்து வேர்ட், நம்மளுடைய வேர்ட் ஆஃப் காட்லயே இருக்குது. ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஜெனிசிஸ் 1:3 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த உலகம் எப்படி இருந்துச்சா, எம்டியா இருந்துச்சாம். மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மீது இருள் பரவிச்சு. இட் வாஸ் ஃபுல்லி டார்க். ஓகே, எல்லா இடத்துலயும் ஃபுல்லா டார்க்னஸ் தான், அந்த இடத்துல ஒரு லைட் கூட கிடையாது. ஓகே, த ஹோலி ஸ்பிரிட் எங்க இருந்தார் அப்படின்னா நீர்த்திரளின் மீது, அங்க இருக்கக்கூடிய வாட்டர் மேல ஹாய படுத்துட்டு இருந்தாரு. கடவுளின் ஆவி அசைவாடி கொண்டிருந்தார். இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப கடவுள் வந்து பாக்குறாரு, உலகம் அப்படியே இருட்டா இருக்குது, எம்டியா இருக்குது, எதுவுமே இல்ல. அப்ப இந்த நீர்த்திரளின் மீது இருக்கக்கூடிய இந்த கடவுளின் ஆவியானவர் செயல்பாட்டுக்கு வரணும்ன்றதுக்காக கடவுள் என்ன சொல்றாரு, லெட் இட் பி லைட், ஒளி தோன்றுக. ஓகே, ஒளி தோன்றுக அப்படிங்கிற வார்த்தை எப்ப கடவுளுடைய வாயிலிருந்து வந்துச்சோ அப்ப அங்க அந்த ஹாயப்படுத்திட்டு இருந்த அந்த ஹோலி ஸ்பிரிட் ஆக்டிவேட் ஆகுறாரு. இந்த உலகம் முழுவதும் ஒளி உண்டாயிற்று. ஓகேயா, அப்ப நம்மளும் வார்த்தைய வாயிலிருந்து அறிக்கை இடும் பொழுதுதான் நமக்கு என்ன ஆகும், மிரக்கிள் நடக்கும். அப்பதான் ஆவியானவர் செயல்படுவாரு. ரெண்டு விஷயம் இருக்குது, நம்மளை சுத்தி ஹோலி ஸ்பிரிட் இருக்கோ, நம்மளை சுத்தி ஈவில் ஸ்பிரிட் இருக்கும். எப்ப பாசிட்டிவான வார்த்தைகள் வருதோ அப்பதான் ஹோலி ஸ்பிரிட் ஆக்டிவேட் ஆகி பாசிட்டிவான திங்ஸ் நடக்கும். எப்ப நம்ம நெகட்டிவான வார்த்தைகள் பேசுறோமோ அப்ப யார் ஆக்டிவேட் ஆயிருவா, ஈவில் ஸ்பிரிட் ஆக்டிவேட் ஆகி நெகட்டிவான திங்ஸ் நடக்கும். சோ உங்களுக்கு பாசிட்டிவான திங்ஸ் நடக்கணுமா நெகட்டிவான திங்ஸ் நடக்கணுமான்றது நீங்க பேசுற வார்த்தையை பொறுத்து அதை நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். ஓகே, பிகாஸ் the வேர்ட்ஸ்க்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஒன்ஸ் நீங்க மவுத்ல இருந்து வேர்ட்ஸை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோ பவர் இருக்கு. அதனால பேசும் பொழுது வெரி கேர்ஃபுல்லா இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. பி கான்சியஸ் ஆன் யுவர் வேர்ட்ஸ். ஓகே, உங்க வார்த்தை ஹோலி ஸ்பிரிட் கையில போக போதா ஈவில் ஸ்பிரிட்ல ஹைட்ல போக போதான்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஓகே, பிகாஸ் ஆண்டவர் எப்படி இந்த உலகம் உண்டாக்குனாரு, பை வேர்ட். அப்ப கடவுளேக்கே அப்படின்னா அப்ப நம்ம எல்லாம் பாருங்க எவ்வளவு கான்சியஸா நம்ம பேசணும்.
நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எப்போதுமே பாசிட்டிவா இருக்கணும். நம்ம பேசுற வார்த்தைகளை யாரு கைக்கு போகணும்? ஹோலி ஸ்பிரிட் கைக்கு தான் போகும். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து குட் கண்டக்டரா பேட் கண்டக்டரா பார்க்கணும்னு சொல்லிட்டு. சம்டைம் இந்த மாதிரி சில எனிமீஸ் இருக்கும், நம்மள பேட் கண்டக்டரா வச்சிரும். அப்ப அந்த பவர் நமக்குள்ள போகாது. எலக்ட்ரிசிட்டி எப்படி பாஸ் பண்ண முடியாதோ அந்த மாதிரி அந்த ஜீசஸோட பவர் வந்து நமக்குள்ள போகாது. அதுக்கு ஒண்ணு மெயின் என்ன அப்படின்னா அன்பிலீவ். வாட் இஸ் அன்பிலீவ் பாத்தீங்கன்னா, எதெல்லாம் வேர்ட் ஆஃப் காடுக்கு எகெயின்ஸ்டா இருக்குதோ தட் இஸ் கால்ட் அன்பிலீவ். ஓகேயா, நீங்க கேட்க 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 உங்ககிட்ட ஃபெய்த் வளரணும். இதே இது ஒரு நெகட்டிவான விஷயத்த திருப்பி திருப்பி நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்க ஃபெய்த் குறைஞ்சிரும். நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, சாதாரணமா இப்ப நான் வந்து சொல்றேன் எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு, உடனே உங்களை மாதிரி பசங்க அழகா டெலிவர் பண்ணீங்க அப்படின்னா இமீடியட்டா நான் ஹீல் ஆயிடுவேன். ஆனா அச்சோ தலைவலிக்குதா, இப்ப வைரல் நல்லா பரவிட்டு இருக்குது, ஃபர்ஸ்ட் இந்த இன்ஃபுளுன்ஸா வந்து தலைவலியில தான் ஸ்டார்ட் ஆகும். ஆஃப்டர் யூ வில் கெட் ஃபீவர், தென் யூ வில் கெட். யாராவது என்கிட்ட சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கே ஃபீவர் வரும், நாளை கழிச்சு நான் டெஸ்ட்டுக்கு போவேன். ஓகே, இதெல்லாம் நடந்துரும். சோ நம்ம யாருக்கிட்ட பேசணும்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகே, உண்மையில உங்களுக்கு முடியல அப்படின்னா உண்மையில உங்களுக்கு இல்ல, யூ ஆர் ஹீல்ட் ஆல்ரெடி, இரு நான் உனக்கு டெலிவர் பண்றேன்றவங்க கிட்ட பேசுனீங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஹீலிங். இல்ல அப்படின்னா அச்சோ தலையா வலிக்குது உனக்கு, இப்ப இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும்னு உங்களுக்கு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை கேட்க கேட்க உங்களுக்குள்ள என்ன வந்துரும்? அன்பிலீஃப் தான் வரும், ஃபெய்த் போகாது. ஓகே, சோ வந்து ரொம்ப நீங்க வந்து ரொம்ப கான்சியஸா இருக்கணும் யாருக்கிட்ட நம்ம பேசுறோம், எந்த விஷயத்தையும் நம்ம யாருக்கிட்ட நமக்கு உண்மையிலே ஸ்பிரிச்சுவலி யாரெல்லாம் அந்த வார்த்தைக்குள்ளா இருக்காங்களோ, வார்த்தைக்குள்ளா இருக்கிறாங்க அப்படின்னா they are aligned with word of God. ஓகே, அவங்க கிட்ட நீங்க பேசுறீங்க அப்படின்னா you will get the solution. ஓகே, இந்த அன்பிலீஃப் உங்ககிட்ட இருக்குதான்றதுக்கே சில சயின்ஸ் இருக்கு. என்னன்னா சில அடையாளங்கள் என்னென்னலாம், உங்களுக்குள்ள ஒரு ஃபியர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்பனா நீ உங்ககிட்ட அன்பிலீஃப் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ரொம்ப ஒரி பண்றீங்க, ரொம்ப கவலையா இருக்குது, பயங்கர மூட் ஸ்விங்கா இருக்கு அப்படின்னா யூ ஆர் இன் அன்பிலீஃப். ஓகே, இந்த மாதிரி சில அடையாளங்கள் இருக்கும். ஆனா நீங்க ஃபெய்த்ல கம்ப்ளீட்டா இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள அந்த அன்பிலீஃபே இல்லை அப்படின்னா ஃபியர் உங்களை நெருங்கவே முடியாது. ஓகே, ஒரு ஒரின்றதே கிடையாது உங்க வாழ்க்கையில, இந்த மூட் ஸ்விங் எல்லாம் கிடையவே கிடையாது. அப்பனா நீங்களே உங்களை டெஸ்ட் பண்ணிக்கலாம், யூ ஆர் இன் த அன்பிலீவ் ஆர் நாட். ஓகே, சோ என்கிட்ட அன்பிலீஃப் இருக்குது, நான் எப்படி அதுல இருந்து வெளியில வரணும்? யாராவது சொல்ல முடியுமா? Confessing word of God. Yeah, very good. Continuously confessing the word of God. எனக்குள்ள ஒரு ஃபியர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப வந்து எதையோ குறிச்சு ஒரு பரீட்சை கொடுத்து எனக்கு பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பயம் உங்களை விட்டு போற வரைக்கும் you have to confess the word of God day by night. என்ன வேலை பாத்தீங்கன்னாலும் உங்களால வாய் விட்டு சொல்ல முடிஞ்சிச்சுன்னா பெஸ்ட் வாய் விட்டு அறிக்கை எடுங்க, இல்லைன்னா மனசுக்குள்ளேயாவது அந்த வார்த்தை ஓடிட்டே இருக்கு, I can do all the things through the Christ who strengthened me, why should I get fear? சொல்லிட்டே இருங்களே, அந்த ஃபியர் உங்களை விட்டு போகணும். ஓகேயா, அது வரைக்கும் நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெய்த்தோட லெவல் கூடிரும். ஓகே, that is the only solution, confessing the word of God. ஓகே, ரெண்டாவது ஒரு எளிமை இருக்கு, என்ன அப்படின்னா failure to understand what it means to be a new creature in Christ. அப்படின்னா நம்ம எல்லாருமே கடவுளுக்குள்ளாக புதிய படைப்பா ஆக்கப்பட்டுட்டோம். ஓகேயா, நம்ம யாருமே வந்து பழையவங்களே கிடையாது. எப்ப கிறிஸ்து நமக்காக இறந்து, நீங்க கூட பின்னாடி படிச்சு பாருங்க 2 Corinthians 5:16-17, நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல, தமிழ் தெரியாத பசங்க நீங்க இங்கிலீஷ் பைபிள் எடுத்து படிச்சுங்க, ஜஸ்ட் நோட் டவுன் த வேர்ஸ். 2 Corinthians 5:16 and 17. ஓகேயா, சோ நீங்க இதை திருப்பி படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நமக்காக தான் ஜீசஸ் இறந்திருக்கிறாரு. சோ நம்மளுடைய பழைய இயல்பு எல்லாமே போயிடுச்சுங்க. we are the new creature. கடவுளுக்குள்ளாக. சாரி, என்னப்பா? Can you repeat the verse? 2 Corinthians chapter 5 verse 16 and 17. Got it? Okay.
சோ இதை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், நமக்குள்ள பழைய இயல்பு எதுவுமே கிடையாது. எங்க அப்பாவுக்கு சுகர் வந்தா எனக்கும் சுகர் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எங்க அப்பாவுக்கு இதெல்லாம் ஹெரிடிட்ரி, அப்பாவுக்கு இருக்கிறது பையனுக்கு இருக்கும். எங்க அப்பா கோவப்பட்டாருன்னா நானும் கோவப்படுவேன். உங்களை மாதிரி தானே நீங்க பேசுறதுதான் நான் பேசுறேன், எங்க அம்மாவுக்கு இது இருந்தா எனக்கு இருக்கும். நோ, நம்ம எல்லாருமே யாரோட பிள்ளைங்களா ஆக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா கடவுளுடைய பிள்ளைங்களா ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஜீசஸ் தான் நமக்கு அப்பா அம்மா எல்லாம். நம்ம யார நம்ம பிரதிபலிக்கணும் அப்படின்னா, யாரோட கேரக்டர்ஸ் நமக்குள்ள இருக்கணும், எதை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜீசஸோட கேரக்டர் தான் நமக்குள்ள இருக்கணும். ஜீசஸ தான் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணணும். இத சம்டைம் நம்மளே இதை வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா மறந்துருவோம். கிளியரா நம்ம மண்டைக்குள்ள இருக்கணும், நான் கடவுளால புதிய படைப்பாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். ஐ எம் த நியூ கிரியேச்சர் இன் கிரைஸ்ட் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா? அதுக்கப்புறம் மூணாவது, இந்த பேஷன்ஸே இருக்காது. ஓகேயா? இப்ப வந்து சொல்லுவீங்க, எனக்கு இங்க இருக்குது, எனக்கு உடனே ஹீல் ஆகணும். ஓகே, கைய சுத்தி பாக்குறேன், ஐயோ இன்னும் வலிக்குது அப்படின்னா ஏன் எனக்கு இன்னும் நடக்கல? நான் இன்னைக்கு பிரேயர் பண்ணா உடனே எனக்கு நடந்துடணும். நான் பொறுக்கவே மாட்டேன் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ ஒன் எனிமி ஆஃப் ஃபெய்த். நமக்கு அந்த பேஷன்ஸ் இருக்கணும். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா நம்மளுடைய ஆபிரகாம். ஓகே, ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் எப்ப கொடுக்கப்பட்டது அப்படின்னா அவருக்கு 90 வயசுல கொடுத்தாங்க. 90 வயசுல உனக்கு குழந்தை, ஒரு குழந்தை கிடையாது, உன் வழியாக ஸ்கைல எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குதோ, ஓகேயா, எத்தனை விண்மீன்கள் இருக்கிறதோ வானத்துல, கேன் யூ கவுண்ட் த ஸ்டார்ஸ் இன் தி ஸ்கை? நோ, ரைட்? சோ அந்த அளவுக்கு வந்து உன்னுடைய வம்சம் பெருக போகுதுன்றது, ஓ வழியா வந்து குழந்தைகள் உருவாகி உன்னுடைய பரம்பரை அவ்வளவு பெருசாக போகுதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. வயதான ஒருத்தர் 90 இயர்ஸ். இன்னைக்கெல்லாம் நம்மளோட ஸ்டேஜ்ல 90 இயர்ஸ்ல இருக்கிறவங்கள பாக்குறதே கஷ்டமா இருக்குது. அங்க ஒரு ஆள் இங்க ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க. ஆனா அவரு உடனே எல்லாம் நடக்கல. சொன்னோன்னு அடுத்த நாளே அவர் குழந்தை பிறந்துருச்சா? கிடையாது. காத்திருந்தார். அந்த பேஷன்ஸ் உங்களுக்கும் எனக்கும் வேணும். கடவுளுடைய வாக்கு முழுசா நம்பிடுங்க. இன்னைக்கு கேட்டேன்னா இன்னைக்கே எனக்கு கிடைக்கணும்னு இல்ல, எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும். நம்ம என்ன பண்ணிடுவோம், அதுவே நமக்கு ஒரு சில நம்பிக்கை குறைபாட்டை உண்டு பண்ணிரும். கிடைக்கல அப்படின்னா ஐயே எனக்கு கிடைக்கல. நமக்கு கிடைக்காததை விட அடுத்தவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காண்டாயிருவோம். அவனுக்கு பிரேயர் பண்ண உடனே நடந்துச்சு, எனக்கு மட்டும் ஏன் நடக்கல அப்படின்ட்டு. கரெக்டா? ஓகே, அது மட்டும் நமக்கு இருக்கவே கூடாது. ஓகே, யா ஆண்டி, பட் நம்ம வந்து ப்ராப்பராக ப்ரேயர் பண்ணனா ஜீசஸ் வந்து உடனே கொடுப்பாங்க இல்லையா? லைக் நம்ம இது வந்து நம்ம ப்ராப்பரா பிரேயர் பண்றதுன்னா நீங்க என்ன சொல்றீங்க? மீன்ஸ் லைக் ஃபுல் ஃபெய்த், லைக் எஸ், யா, தட் இஸ் யுவர் ஃபெய்த். எனக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்றது ஒரு ஃபெய்த். ஓகே, சம்டைம்ஸ் உங்களோட ஃபெய்த்தை நான் குறைக்க விரும்பல. சம்டைம்ஸ் யூ மே கெட் இட் லேட்டர். ஓகே, சோ அதனால ஐயோ எனக்கு கிடைக்கலையே, அப்ப ஜீசஸ் எனக்கு கொடுக்க மாட்டாரான்ற டவுட் உங்களுக்கு வந்துடவே கூடாது. ஓகேயா? எனக்கு கண்டிப்பா கிடைக்கும், எப்பனாலும் எனக்கு கிடைக்கும்ன்ற ஃபெய்த் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா ஆபிரகாமுக்கே கடவுள் ப்ராமிஸ் பண்ணிட்டு அந்த ப்ராமிஸ கொடுக்கறதுக்கு இட் டுக் இயர்ஸ், சாரி. ஓகேயா? வருஷங்கள் ஆச்சு. அது போல நமக்கு நடந்தாலும் நம்ம பொறுமையோட இருக்கணும். ஓகே, நம்ம பேஷன்ஸை விட்டு அதுல நம்ம தளர்ந்துடக்கூடாது. ஓகே, அது மாதிரி நமக்கு சில நேரத்துல இந்த ட்ரையல்ஸ் இருக்கும். ஓகேயா, சோதனைகள். இத வந்து யாக்கோபு ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் ஜாய்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லியிருப்பாங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாங்க. சோதனை வந்தாலும், சோதனையிலேயே 2 சோதனை இருக்கு, ட்ரையல்ஸ் அண்ட் டெஸ்ட். எனி ஐடியா அபவுட் ட்ரையல்ஸ் அண்ட் டெஸ்ட்? ஆண்டி முடிச்சிருவேன், எல்லாருக்கும் தூக்கமே வந்துச்சு. Any idea about trials and test?
நோ. ஓகே, நெக்ஸ்ட் நான் இதை மட்டுமே தனியா எடுக்கிறேன். வாட் இஸ் ட்ரையல்ஸ், வாட் இஸ் டெஸ்ட்? ஓகே, இந்த சோதனை அப்படின்னு தமிழ்ல நம்ம சொல்லுவோம். பட் ஆனா வந்துட்டு தமிழ்ல ஒரே வார்த்தையை தான் பயன்படுத்தி இருப்பாங்க. பட் இங்கிலீஷ்ல 2 வார்த்தையாக இருக்கும், ட்ரையல்ஸ் அண்ட் டெஸ்ட். ட்ரையல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஈவில் ஸ்பிரிட் இருந்து நமக்கு கிடைக்கிறது. ஓகே, நம்ம ஃபெய்த் எங்கேயாவது குறைஞ்சுபட்டிருக்கலாம். ஆனா இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது ஹோலி ஸ்பிரிட், கடவுள் நமக்கு கொடுக்கறது. நம்ம நம்பிக்கையை சோதிச்சு பாக்குறது, உண்மையிலேயே நம்ம அந்த நம்பிக்கையில இருந்து தளராம இருக்கிறோமா அப்படின்னு. நமக்கு ட்ரையல்ஸ் வந்தாலும் டெஸ்டா இருக்கும் பொழுது ட்ரையல்ஸ் நம்ம வந்து டெலிவர் பண்ணி அதை நம்ம எதிர்கொண்டுருவோம். ஓகே, நமக்குரிய சோதனைகளே. ஓகே, அப்ப நமக்கு என்ன டெஸ்ட் வச்சாலும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கணும், ஜாய்ஃபுல்லா இருக்கணும். நான் வந்து இந்த யூடியூப்ல மெசேஜஸ் கேட்பேன், சில மெசேஜஸ். அதுல ஒரு மெசேஜ் கேட்கும் பொழுது ஒரு கப்பல், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்களை பார்க்கும் பொழுது அவங்க அவ்வளோ ஒரு ஆர்வமா அந்த மெசேஜை கேட்கறதா இருக்கட்டும், அப்படியே அவங்க முகத்துல இருந்து அந்த ஸ்மைல் இல்லாத அந்த ஃபேஸை நான் பார்த்ததே கிடையாது. அந்த யூடியூப்ல பார்க்கும் பொழுதே பார்த்திருக்கிறேன். எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு நான் கேட்கும் பொழுது உண்மையிலே ஐ வாஸ் ஷாக். அவங்களுக்கு ஒரு 9 months வந்து ஒரு பிளட் கேன்சரால அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த கப்பல்ல அந்த ஹஸ்பண்டுக்கு அந்தோட கஷ்டத்தை நான் ஒரு நாள் கூட அந்த மெசேஜ்ல, அவங்க மெசேஜ் கொடுக்கல, அவங்களும் மெசேஜ் அட்டென்ட் பண்றாங்க ஒரு ஜூம் மீட்டிங்ல. ஓகேயா, அது யூடியூப்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க. அவங்க அவ்வளோ ரிப்ளை பண்ணுவாங்க, கேட்கறதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுவாங்க, அவ்வளோ ஒரு ஆக்டிவா இருப்பாங்க. அவங்களுடைய ஆர்வத்தை பாக்குறப்ப நமக்கே பயங்கர பூஸ்டாங்க இருக்கும். சோ அப்பதான் தெரிஞ்சது அவங்க அவ்வளோ ஒரு பிளட் கேன்சர்ல இருக்கக்கூடிய ஒருத்தரால இவ்வளோ சந்தோஷமா உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியும்ன்றது ஷாக் ஆயிட்டேன். அப்ப நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகேயா, அப்ப நமக்கு ஃபெய்த் கரெக்டா இருக்குது, ஆண்டவர் எனக்கு கொடுத்துருவாருன்றதுல கொஞ்சம் கூட டவுட் இல்லைன்னா எல்லா இடத்துலயும் என்னால சந்தோஷமா இருக்க முடியும். ஓகேயா, இந்த ஒரே ஒரு கடைசியா நான் இது சொல்லிட்டு போயிடுறேன். இந்த பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பயங்கர ஒரு ஸ்டோம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர ஒரு புயல் காத்து அடிக்குது அப்படின்னா, யாராவது வந்து இந்த மாதிரி ஒரு மழை வர்றதுக்கு முன்னாடி பயங்கரமா ஒரு காத்து அடிக்கும்ல, பாத்திருப்பீங்க ஊர்ல எல்லாம். ஓகே, நமக்கு கூட இங்க பயங்கர ஸ்டோம், ஐ திங்க் சாண்ட் ஸ்டோமை தான் பாக்குறோம் நம்ம இங்க யூஏஇல. ஊர்ல எல்லாம் பாத்திருப்பீங்க, அடிச்சுட்டு இருக்கும் காத்து. அப்ப யாராவது ஒருத்தவங்க பறவையை பார்க்க முடியுமா? கேன் யூ see the birds during that storm? நோ, எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறோம், எதுவுமே வெளியில இருக்காது. ஒரே ஒரு பறவை மட்டும்தான் இருக்கும். யாருக்காவது தெரியுமா? Eagle. வெரி குட், இட்ஸ் a eagle. அது என்ன தெரியுமா பண்ணும்? அந்த ஹெவி ஸ்டோமையே தன்னுடைய அது ஒரு யுக்தியா பயன்படுத்திக்கிறோம். அதுல அடிச்சு அந்த ஹை ஆல்டிடியூட் போயிடுமா, பயங்கர ஹைக்கு போயிடுமா. இது இந்த காத்து இல்லாம அதால போகவே முடியாது அவ்வளவு உயரத்துக்கு. சோ அது வெயிட் பண்ணிட்டு இருக்குமா, அதை யூஸ் பண்ணி அவ்வளோ மேல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்து ஒதுங்கிருங்களாம். ஓகே, எல்லாமே ஒரே இனம் தான், எல்லாமே பேர்ட்ஸ் இனம் தான். ஓகேயா, பட் அந்த ஒரு பறவை மட்டும் ஒளியாம பயம் இல்லாம வரக்கூடிய சோதனையே அதுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு மேல போகுது அப்படின்னா நம்மளும் யாரு மாதிரி இருக்கணும் தெரியுமா? மத்த பறவைகள் மாதிரி ஓடி ஒளிய கூடாது, ஈகிள் மாதிரி இருக்கணும். சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ் வரும், அப்படியே துவண்டு போயிடக்கூடாது. ஓகேயா, அதை பயன்படுத்தி இதுல நான் ப்ரூவ் பண்றேன், நான் சைல்ட் ஆஃப் காட்ன்றத ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேர்ட் ஆஃப் காட்ல யூ வில் see the miracles, the supernatural work பாப்பீங்க. ஓகே ஜோசப், any doubt? You raise your hand, you raised your hand. No? Peacock also. பீகாக் பறக்காது, அது மழை வர்றதுக்கு முன்னாடி இருக்கும், அந்த பெரிய காத்து வரும் பொழுது இருக்காது. அந்த ஒரு புயல் காத்து வரும்ல, அடிச்சுட்டு போகும் பாத்தீங்களா எல்லாத்தையுமே. அப்ப நீயே வெளியில வந்து பாத்துருக்க மாட்டேன், நானே பார்த்தது இல்ல, படிச்சதுதான் அது. எல்லாரும் வீட்டுக்குள்ளதான் உட்கார்ந்து இருப்போம். ஓகேயா, எஸ் யூ ஆர் கரெக்ட். மழை வர்றதுக்கு முன்னாடி ஆண்மையில அது வந்து அப்படியே அது தோகையை விரிச்சு ஆடும். அது வந்து அந்த ஒரு பெரிய புயல் காத்துல நடக்காது. இந்த புயல் காத்துல வெளியில வந்து புயல் காத்தையே சாதகமா பயன்படுத்தக்கூடிய ஒரே பறவை ஈகிள் தானா. இனிமே புயல் அடிச்சா வெளியில போய் பார்ப்போம் ஏதாவது ஈகிள் இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே,
Praise the Lord, children. Any doubts? Yes, Ruben. இப்ப இந்த இறை வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணும்போது என்ன நடக்குது? என்னப்பா சாரி. இறை வார்த்தையை அறிக்கையிடும் போது ம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல என்ன நடக்குது? எஸ், இறைவார்த்தையை அறிக்கையிடும் பொழுது என்ன நடக்குதுன்றீங்க. வெரி குட். இப்ப நமக்கு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல எல்லாமே கிடைச்சிருச்சு, ரைட்? ஜீசஸ் எப்ப உயிர் தெழுந்தாரோ அப்பவே நம்மளுடைய பாவம் எல்லாமே நீக்கப்பட்டு நமக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ இந்த உலகம் மறு உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களும் நமக்கு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல இருக்குது. தட் இஸ் த நான் சின். நமக்கு தெரியாது. ஆனா அதை இந்த பிசிக்கல் வேர்ல்டுக்கு நம்ம கொண்டு வரணும். ஓகேயா? சோ நம்ம அந்த வார்த்தையை அறிக்கையிடும் பொழுது நம்மளால அது மேனிஃபெஸ்ட் ஆகும். அப்ப ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல இருக்கிறது இந்த பிசிக்கல் வேர்ல்டுல நம்மளால பார்க்க முடியும். ஓகே, இப்ப எனக்கு ஒரு காய்ச்சல் இருக்கலாம் பிசிக்கல் வேர்ல்டுல, பட் ஐ எம் ஹீல்ட் ஆல்ரெடி. ஓகேயா? என்னோட ஹீலிங்கிறது ஆல்ரெடி இப்ப என்னால பார்க்க முடியல அப்படின்னா நான் எப்ப அந்த வார்த்தையை அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கிறேனோ அங்க ஹோலி ஸ்பிரிட் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல இருக்கிறது என்னால பிசிக்கல் வேர்ல்டுல பார்க்க முடியும். ஆனா வாய் விட்டு அறிக்கையிடணும். அந்த வார்த்தையை என்னுடைய காதுகள் கேட்கணும். ஓகே, ஆண்டவர் நினைச்சிருக்கலாம்ல இந்த உலகம் உண்டாக்குறப்ப அமைதியா அவர் நினைச்சா கூட நடக்கும். உலகம் உண்டாக்குனதே அவர் தான். வாய் விட்டு சொல்றாரு ஒளி உண்டாகுக அப்படின்னு. அப்பதான் அந்த நீர்த்திரள் மீது இருந்த ஆவியானவர் செயல்பட ஆரம்பிக்கிறாரு. உலகம் முழுவதும் ஒளி வருது. இதெல்லாம் நமக்கு கடவுள் செஞ்சு காட்டுனது. ஓகே, நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம் புதுசா. எந்த பட்டன் நமக்குன்னா வேலை செய்யும்ன்றத நம்ம முதல்ல கத்துக்கிறணும். கரெக்ட் தானே? எந்த துணியை போடணும், எந்த இடத்துல பவுடர் போடணும், எந்த இடத்துல நம்ம லிக்விட் ஊத்தணும், எவ்வளவு நிமிஷம் வைக்கணும், எப்ப அது ஸ்டாப் ஆகும், எப்படி ஓபன் பண்ணணும், இத்தனை விஷயம் தெரிஞ்சாதான் நம்மளால ஒரு வாஷிங் மிஷின், சாரி நான் ஃப்ரிட்ஜ் சொல்லிட்டேனோ, வாஷிங் மிஷினா நம்மளால ஆப்ரேட் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஓகேயா? ஓகே, வாட் எவர் இட் இஸ். இன்னும் ஈவன் ஃப்ரிட்ஜா இருந்தா கூட ரெஃப்ரிஜரேட்டர்ல எதை வைக்கணும், ஃப்ரீசர்ல எதை வைக்கணும், இந்த நாலேஜ் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியணும். அது மாதிரி இந்த கடவுளுடைய கிங்டம், காட்ஸ் கிங்டம் ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நமக்கு தெரியணும். ஓகேயா? தெரிஞ்சிச்சுனாதான் நம்மளால கரெக்டா அதை ஆக்டிவேட் பண்ணி கொண்டு போக முடியும். நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் growthக்கு நான் இந்த இடத்த போய் ரீச் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாதுப்பா. எவ்ரிடே we are growing. ஒரு நாளும் நான் ஒண்ணு வளர்ந்துகிட்டு இருக்கிறேன், இல்லைன்னா குறைஞ்சிட்டு இருக்கிறேன். ஒழுங்கா நான் வேர்ட் ஆஃப் காட படிச்சு என்னுடைய பர்சனல் ப்ரே எல்லாத்துலயும் நான் கரெக்டா இருக்கிறேன், அதை நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா ஐ எம் க்ரோயிங். இல்ல இங்க ஏதோ நான் தப்பு பண்றேன் அப்படின்னா நான் குறைஞ்சிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஓகே, தெர் இஸ் நோ ஒரு பாயிண்ட் நான் ரீச் ஆயிட்டேன் அப்படின்ற பாயிண்டே கிடையாது. எவ்ரிடே வி ஹேவ் டு க்ரோ. இன்னொரு டவுட் இன்னொரு இது, அந்த அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். எல்லாம் கேட்கும்போது அந்த ஸ்பேஸ் வரும். அப்ப விதை இப்ப அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும். அது மாதிரி இறை வார்த்தையும் சரி, இந்த 2 ஸ்டெப் மூலியமா ஃபெய்த் அதிகமாகும். அப்ப விதை ஓமையில இந்த மாதிரி ப்ரீச்சிங் பண்ணும்போது சாத்தான் திருடிட்டு போறதுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்ப நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்ப அடுத்தது இது பண்றதுக்கு அடுத்த நாள் வரைக்கும் அவங்க திருப்பி அவங்க இது பண்ண பார்ப்பாங்க. இந்த விதைப்பவர் ஓமையே ஒரு தனி செக்ஷனா எடுக்கணும். ஓகே, அது 4 டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்ட குறிக்கிறது. ஓகே, நம்மளுடைய இதயம் எப்படி இருக்குன்றத பொறுத்துதான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, வழியோரம் விழுந்த விதை. ஐ திங்க் டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வழியோரம் விழுகிற விதை அப்படின்னா நான் ரொம்ப ஆழமா அதை புரிஞ்சுக்கிறல அப்படின்னா ஈஸியா திருடிட்டு போயிடும். இப்ப நான் இங்க சொல்றேன் இல்லையா, இன்னைக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். திருப்பி அதை நீங்க போய் அந்த வேர்ஸை எடுத்து படிச்சு உண்மையிலே நான் சொல்றது கரெக்டா இருக்கா, ஏதாவது கான்ட்ரடிக்ஷன் வருதா, இல்ல ஏதாவது டவுட்ஸ் வந்தா திருப்பி கிளாரிஃபை பண்ணி. இன்னொன்னு ஒண்ணு இருக்குது, பைபிளை 2 விதமா படிக்கலாம். சிஸ்டர் டைம் ஆகுதா? கேன் ஐ கண்டினியூ? இட்ஸ் ஓகே சிஸ்டர், நீங்க முடிச்சிருங்க சிஸ்டர். ஓகே, இப்ப சென்ஸ் நாலேஜ்ல படிக்கிறது, ஸ்பிரிட் நாலேஜ்ல படிக்கிறது, 2 விதமா நம்ம பைபிள படிப்போம். ஓகே, சென்ஸ் நாலேஜ் அப்படின்றது இப்ப நீங்க எல்லாம் பாட புஸ்தகம் படிக்கிற மாதிரிக்கு மார்க்குக்காக படிப்பீங்க இல்லையா, என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஓகேயா? ஸ்பிரிட் நாலேஜ் அப்படிங்கிறது ஹோலி ஸ்பிரிட் சொல்லி கொடுக்கிறது.
ஓகே, இந்த இடத்துல நம்ம ஜீசஸ் எல்லாட்டையும் பேரபிள்ஸா தான் பேசியிருப்பாரு. பேரபிள்ஸ் அப்படின்னாவே நிறைய ஹிடன் மீனிங் உள்ள இருக்குன்னு அர்த்தம். எவ்ரிதிங் இஸ் அ மிஸ்ட்ரி. வேர்ட் ஆஃப் காட்ன்றதே ஒரு மிஸ்ட்ரி. நிறைய ஹிடன் மீனிங்ஸ் இருக்குது. இந்த ஹிடன் மீனிங்ஸை யார் சொல்லி கொடுப்பா அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட் சொல்லி கொடுப்பாரு. அப்ப நம்ம காது கேட்கணும், நம்ம உட்கார்ந்து அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு இதுக்குரிய ஆக்சுவல் மீனிங் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு நான் படிக்கும் பொழுது இது வழியோரம் விழுந்த விதையா எனக்குள்ள போகாது. அப்ப அவன் திருடிட்டே போக மாட்டான். ஓகே, செகண்ட் இது பாறையில விழுந்தது. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேயா, சோ நம்மளுடைய விதை, நம்மளுடைய இருதை எப்படி இருக்கணும்? 4வதா சொல்லுவாங்க தெரியுமா, நல்ல நிலத்துல விழுந்த விதை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி என்னுடைய ஹார்ட், உங்களுடைய ஹார்ட் எல்லாம் அந்த மாதிரி நல்லா உழுது, எப்படி ஒரு இடத்துல விதைக்கிறப்ப ஒரு நிலத்தை தயார் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் நோ, நீங்களா பாத்துருக்கிறீங்களான்னு தெரியல. ஓகே, கூகுள்ல போய் பாருங்க. விதைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிலம் எப்படி தயாராகும் அப்படின்னா நல்லா உழுது மண்ணு போட்டு அப்படி ப்ரிப்பேர் பண்ணி இருக்கணும். அந்த மாதிரி நம்மளுடைய இருந்துச்சோம்னா எவனும் திருட முடியாது. அப்ப கன்ஃபஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஃபெய்த்ல வளரணும். எஸ், நம்ம கன்ஃபஸ் ஃபெய்த்தோட தான் நம்ம கன்ஃபஸ் பண்றோம். ஓகே, 100% ஃபெய்த்ல தான் நம்ம கன்ஃபஸ் பண்றோம். பட் ஆனா திரும்ப 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 நம்ம வார்த்தையை பேசி நம்ம கன்ஃபஸ் பண்ண அந்த வார்த்தை ஆக்டிவேட் ஆகுது பாத்தீங்களா? சோ நம்மளால அடுத்து நமக்கு என்ன அப்படின்றத நம்மளுடைய எண்ட் ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பா ஃபெய்த் வளரும். கண்டிப்பா ஃபெய்த்தோட நம்ம கம்மியா இருந்தோம்னாலும் நம்ம வேற எதையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்றதுல ஒன்லி we are focusing on the word of God when we are confessing the word. அப்ப நிச்சயமா நம்மளுடைய ஃபெய்த் வளரதா செய்யும். நீங்க சோய த சீட படிச்சு பாருங்க. அந்த 4 விதமா சொல்றது, வழியோரம் விழுந்தது, பாறை மேல விழுகிறது. ஓகே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்கும். ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. அப்ப அந்த வேர்ட் ஆஃப் காடை எப்படி நம்ம உள்ளத்துல விதைக்கணும்ன்றதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறீங்க. எனக்கு பயமா இருக்கு ஆன்சர் தெரியுமான்ற லெவல்ல. ஓகே, தேங்க்யூ வெரி மச். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஓகே, எல்லாருக்கும் டவுட்லாம் கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கடவுளுக்கு ஒரு பேரில். ஓகே, க்ளோசிங் ப்ரேயர் பண்ணுவோமா சிஸ்டர்? நீங்களே க்ளோசிங் ப்ரேயர் பண்ணிடுங்க சிஸ்டர். தந்தை மகன்